ஹலோ மக்களே, வெல்கம் டு மை யூடியூப் சேனல். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான விளாக் தான் பார்க்க போகிறோம். என்ன விளாக்னு பார்க்குறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இன்றைக்கி நாங்கள் மதுரை வந்திருக்கோம். எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி எங்கள் மாமா ஒய்ஃபுக்கு 5 மந்த்து வளகாப்பு போட போகிறாங்க. அதுக்காக அம்மா நைட்டே சாப்பாடெல்லாம் பண்ணிவிட்டு அப்படியே மார்னிங் வெள்ளனே கிளம்பி இங்கே வந்தாச்சு. இங்கே பார்த்திங்கன்னா எல்லாத்தையும் இன்வைட் பண்ணிவிட்டு அப்படியே நாங்களும் உட்காந்துருந்தோம். எல்லா குட்டீஸும் பார்த்திங்கன்னா ரெடியாக வந்துட்டாங்க. வந்ததும் பார்த்திங்கன்னா சந்தன குங்குமம் எல்லாத்தையுமே ஆல்ரெடி வச்சு முடிச்சிட்டாங்க. ஏன்னா நான் போன வீடியோலேயே கொஞ்சம் கிளிப்ஸ் எல்லாம் காட்டியிருந்திருப்பேன். அதோட கண்டினியூஸ் தான் இது. எல்லாமே பார்த்திங்கன்னா சந்தன குங்குமம் வச்சாச்சு. எல்லாம் குட்டீஸ்லாம் இருக்கும்போது வீடே பார்த்திங்கன்னா அவ்வளோ கலகலன்னு இருந்துச்சுங்க. வளையலும் பார்த்திங்கன்னா அம்மா எல்லாத்தையுமே வாங்கிட்டு வந்துட்டாங்க. அதுக்கடுத்து காய்கறி பழத்துலேருந்து எல்லாமே ரெடியாக வாங்கி கொஞ்சம் நாங்கள் வீட்டிலே வச்சு பண்ணுறதுனால கொஞ்சம் குட்டியாக மட்டும் பண்ணிகிட்ருந்தோம். ஏன்னா அந்தளவுக்கு பார்த்திங்கன்னா எங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் இன்னும் வரல. ஏன்னா வர்றதுக்கு கொஞ்சம் டிலே ஆகிடுச்சு. அதனால் நல்ல நேரம் போகக்குள்ளேயே நம்ம போட்டுடலாம் அப்படின்ட்டு மம்மியும் பார்த்திங்கன்னா ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இதெல்லாம் போட்டு முடிச்சிட்டதுக்கப்புறம் ஒவ்வொருத்தவங்களையா வளையல் போட சொல்லிகிட்டு இருந்தாங்க. அப்பா அங்கிட்டு இங்கிட்டும் போயிட்டு இருந்தார், அதெல்லாம் கண்டுக்காதீங்க. இப்போ பார்த்திங்கன்னா கலர் கலராக வளையல் போட்டாங்க. இந்த வளையல் போடும்போது அந்த பொண்ணே ஒரு மாதிரி கலையாக இருப்பாங்க, பார்த்துருக்கீங்களா? மாதமாக இருந்தாலே அது ஒரு மாதிரி கலையாக இருப்பாங்க. அவ்வளோ ஹாப்பினஸோடு இருந்தாங்க. நல்லா இருந்துச்சுங்க பார்க்குறதுக்கேவும். ஒரு மாதிரி எல்லோரும் சேர்ந்து இருக்கும்போது அது எப்படி இருக்கும், செம்மையாக இருக்கும்ல, அது மாதிரி தான் இருந்துச்சு. இது எல்லாத்தையும் கடகடன்னு ஒவ்வொன்றா போட்டு பார்த்துட்ருந்தாங்க. எல்லாமே கரெக்டாக இருக்கா, செட்டாக இருக்கா, அந்த மாதிரி பார்த்துட்ருந்தாங்க. அதுக்கடுத்து எங்கள் மீனாவும் பார்த்திங்கன்னா ஊர்லேருந்து வந்துருச்சு. அவளும் வந்துட்டு அம்மா கூட ஹெல்ப் பண்ணிகிட்டு இருந்தா. அப்புறம் நாங்கள் தேவையான திங்ஸ் எல்லாத்தையுமே அரேஞ்ச் பண்ணி வச்சுட்ருந்தோம். சைட் பை சைடாக வீடியோ ஒரு ஆள் எடுத்துகிட்ருக்காங்க. இன்னொன்று நாங்கள் சைட் பை சைடாக பார்த்திங்கன்னா எல்லா திங்ஸையும் எடுத்து வச்சிட்ருந்தோம். ஏன்னா சாப்பிட்றதுக்கு எல்லா திங்ஸையும் எடுத்து வச்சதுக்கப்புறம் கடகடன்னு சாப்பிட்டோம்னா கொஞ்சம் வேலை முடிஞ்சிடும். இது என்றைக்குன்னு பார்த்திங்கன்னா சித்திரை திருவிழா இருக்குல்ல, அன்னைக்கு தான் மார்னிங் அழகர் இறங்கியிருக்காரு. அந்த நாளில் நாங்கள் பார்த்திங்கன்னா வளகாப்பு போட்டு முடிச்சுட்டு எல்லா ஃபங்க்ஷனும் சூப்பராகவே முடிஞ்சிச்சு. அழகரும் பார்த்திங்கன்னா ஈவினிங் டயத்தில் நாங்களும் போயிட்டு பக்கத்தில் நின்று பார்த்தோம். உண்மையாகவே அவ்வளோ ஹாப்பியாக இருந்துச்சுங்க. ரொம்ப நாள் ஆயிடுச்சு இல்லையா? நம்ம புதுசாக நம்ம அங்கே போயிட்டு பார்க்குறத விட நம்ம பக்கத்தில் நின்று பார்க்குறது எவ்வளோ ஹாப்பியாக இருக்கும். டிவியில் இந்த மாதிரி பார்க்குறத விட நேரில் நம்ம போய் பார்த்தா அதை விட சூப்பராக இருக்கும் இல்லையா? அந்த மாதிரி தான் இருந்துச்சு. அதுக்கடுத்து என்னையும் வளையல் போட சொன்னாங்க. நானும் பார்த்திங்கன்னா வளையல் போட்டுட்டேன். ஏன்னு பார்த்திங்கன்னா நான் அந்த பொண்ணோட மூத்த பொண்ணு. அது குட்டி பொண்ணு, கொஞ்சம் வயசு கம்மியாக, ஒரு வயசோ 2 வயசோ கம்மியாக. அதனால் நான் பார்த்திங்கன்னா வளையல் போட்டேன். ஆக்சுவலாக அந்த மாதிரி வளையல் சின்ன பொண்ணுங்க போடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அதனால் நான் மூத்த பொண்ணு அப்படிங்கிறதுனால நான் அவங்களுக்கு வளையல் போட்டு விட்டேன். அதனால் ஒரு பிரச்சனையும் இல்லை. அதுக்கடுத்து இந்த பழத்தெல்லாம் நெய் ஊற்றி என்னமோ ஊட்டுவாங்க. அதெல்லாம் என்னன்னு எனக்கு தெரியல. பட் பார்த்துட்ருந்தேன். எல்லாத்துக்கும் பார்த்திங்கன்னா ஊட்டி விட்டுருந்தாங்க. டேஸ்ட்டு சூப்பராக இருந்துச்சுங்க. என்ன கொஞ்சோண்டு தான் எங்கள் மம்மி ஊட்டி விட்டாங்க. ஏன்னா அவ்வளோவா யாருக்கும் பிடிக்காது அப்படிங்கிறதுனால எல்லாத்தையும் பார்த்திங்கன்னா குட்டி குட்டியாக பண்ணிட்டாங்க. ஆனால் எங்கள் மக்கள் நாங்கள்லாம் எப்படிங்க அடித்து நொறுக்கிடுவோம் இல்லையா? இன்னும் வேணும்னு கேட்டு சாப்பிட்டுட்டு இருந்தோம். அந்தளவுக்கு டேஸ்ட்டாக இருந்துச்சு. ஏன்னா ஹனியை ஊற்றிட்டு அந்த எல்லா ஃப்ரூட்ஸையும் கலந்து ஒரு மாதிரி கொடுக்கும்போது டேஸ்ட் அல்டிமேட்டாக இருந்துச்சு. எல்லாத்துக்கும் எங்கள் மம்மி பார்த்திங்கன்னா ஊட்டி விட்டுட்ருந்தாங்க. நானும் பார்த்திங்கன்னா சைட் கேப்பில் நானும் அப்படியே கொஞ்சோண்டு சாப்பிட்டுட்டு தான் இருந்தேன். டேஸ்ட்டும் சூப்பராக இருந்துச்சு. இந்த ப்ராசஸ் எல்லாமே சூப்பராகவே முடிஞ்சதுக்கப்புறம் இதுக்கடுத்து நம்ம ஆக வேண்டிய வேலைகள் எல்லாம் பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு ரெடியாக எல்லாத்தையுமே எடுத்து வச்சிட்ருந்தோம். இதுக்கடுத்து நம்ம திங்ஸ் எல்லாத்தையுமே எடுத்து வச்சுட்டு சாப்பிட்றதுக்கு அவங்க 2 பேத்தையும் உட்கார சொல்லணும். அதுக்காக எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்ருந்தோம். அதுக்கு முன்னாடி வளையல் பார்த்திங்கன்னா எல்லாத்துக்கும் கொடுத்துட்டு வளையலும் எங்கள் வீட்டு குட்டீஸ்க்கெலாம் மாட்டி விட்டுட்டு இருந்துச்சு எங்கள் அம்மா. சாப்பாடு எல்லாமே கொடுத்ததுக்கப்புறம் அப்பா வேறு சந்தன குங்குமம் எல்லாத்தையுமே வச்சு விட்டுட்ருந்தாங்க. இது மாதிரி எங்கள் வீட்டில் ஒவ்வொரு மெம்பர்ஸாக வச்சு விட்டுட்ருந்தாங்க. ஏன்னா ஃபங்க்ஷன் கொஞ்சம் நல்லா சிறப்பாகவே போயிட்டுருந்துச்சு. அதனால் நல்லா இருந்துச்சு. இந்த மாதிரி எல்லாருமே பார்த்திங்கன்னா நல்லா ஆசீர்வாதம் பண்ணிவிட்டு வைக்கும்போது எவ்வளோ ஹாப்பியாக இருக்கும். 100 ரூபா கொடுக்கவும் நாங்கள் வாங்க கடைக்கு போகலாம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு வெறுப்பேற்றிட்டு இருந்தோம். நல்லாவே இருந்துச்சு. அதுக்கப்புறம் பாட்டி வேறு வந்தாங்க. அவங்களும் சந்தன குங்குமம் எல்லாத்தையுமே வச்சு விட்டுட்ருந்தாங்க. இதுதான் அம்மாவோட அம்மா. இவங்க தான் பார்த்திங்கன்னா என்னோடய அம்மாச்சி. இவங்களும் எல்லா வேலையும் முடித்தாச்சு. இது என்னோடய தாய் மாமா. அவருக்கு தான் இன்றைக்கி அவர் பொண்டாட்டிக்கு தான் இன்றைக்கி வளகாப்பு. அதனால் எல்லா வேலையும் நாங்கள் தான் பார்த்துட்ருந்தோம். நல்லாவே போயிட்டுருந்துச்சுங்க. உண்மையாகவே பார்த்திங்கன்னா நல்லா போயிட்டுருந்துச்சு. இந்த வேலையெல்லாம் ஒரு பக்கம் முடிஞ்சதுக்கப்புறம் எங்கள் வீட்டு குட்டீஸ் தொல்லை தாங்க முடியல. சேட்டை பயங்கரமான சேட்டை. அங்கிட்டு இங்கிட்டு ஓடின மாயமாக தான் இருந்தானுங்க. இவனுங்களை சமாளித்து ஒரு இடத்துல உட்கார வைக்கவங்களையும் நாங்கள் படாத பாடுபட்டுட்டோம்.
ஏன்னா அந்தளவுக்கு பார்த்திங்கன்னா சேட்டை பிடிச்சவங்க. ஒருத்தனை பார்க்க முடியாதுங்க, திடீர்னு சண்டை ஓட்டுன்னு ஆடுவானுங்க. இவங்களை சமாதானப்படுத்தி எல்லாத்தையும் தனித்தனியாக அரேஞ்ச் பண்ணி தனித்தனியாக உட்கார வச்சு சாப்பிட வைக்கவங்களே நாங்கள் எங்கே போகிறது, அந்தளவுக்கு டென்ஷனாக போயிடும். இதுக்கடுத்து என்னையும் பார்த்திங்கன்னா சந்தன குங்குமம்லாம் வைக்க சொன்னாங்க. நானும் அப்படியே சந்தன குங்குமம் எல்லாத்தையுமே எடுத்து வச்சிட்டு இருந்தேன். நல்லா ஃபன்னாக போய்கிட்டு இருந்துச்சு. என்ன சந்தனத்தில் தான் பார்த்திங்கன்னா தண்ணி எக்ஸ்ட்ரா ஆயிடுச்சுங்க. நானும் தடவி பார்க்குறேன், சந்தனமே வரல, வெறும் தண்ணி தான் கையில் இருந்துச்சு. வேறு என்ன பண்ணுறது, அப்படியே எடுத்து எல்லாத்தையுமே வச்சு விட்டாச்சு. அதையும் வச்சு விட்டதுக்கப்புறம் அதுக்கடுத்து நம்ம இங்கிட்டு வந்தாச்சு. ஸோ இங்கிட்டு வந்துட்டு எங்கள் மீனாவும் எல்லாத்தையுமே எடுத்து அதுவும் வச்சு விட்டுட்டு இருந்துச்சு. ஸோ அந்த சந்தன குங்குமம் எல்லாத்தையுமே வச்சு விட்டுருந்தது நல்லா ஃபன்னாக போய்கிட்டு இருந்துச்சு. கொஞ்சம் பரவலாமல் போயிட்டு இருந்துச்சு. இதெல்லாம் போனதுக்கப்புறம் அமௌண்ட்டெல்லாம் கையில் கொடுத்துட்ருந்தாங்க. வாங்கி சேஃப்டி பண்ணிக்குவாங்க பார்த்திங்களா, அந்த மாதிரி தான் இருந்துச்சு. இதுக்கடுத்து என்ன, நம்ம வளையலை ஸ்டார்ட் பண்ணிடலாம் அப்படின்ட்டு எல்லோரும் வளையலை ஓப்பன் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு அவங்கவுங்க கைக்கு எந்த வளையல் செட் ஆகுதோ அதை ஆல்ரெடி எடுத்து போட்டுட்ருந்தாங்க. இப்படி தான் போயிட்டுருந்துச்சு. இந்த நடு கேப்பில் பார்த்திங்கன்னா நாங்கள் தாங்க சாப்பிட்ற ஐட்டத்தை பார்த்துட்டு இருந்தோம். எல்லோரும் பார்த்திங்கன்னா அவ்வளோ கடமை உணர்ச்சியோட பொறுப்பாக இருந்தாங்க. பட் நாங்கள் அப்படி கிடையாதுங்க. சாப்பிட்ற விஷயம் தானே நமக்கு மெயின் அப்படின்ட்டு நாங்கள் எப்படா இதை போட்டு முடிப்பீங்க, அடுத்து எடுத்து சாப்பிட்லாம். அதுவும் இல்லாமல் வளகாப்பு சாப்பாடு எப்படி இருக்குன்னு உங்களுக்கே தெரியும், டேஸ்ட் அல்டிமேட்டாக இருக்குங்க. அதுவும் 5 வகையான சாப்பாடு வச்சுருந்தாங்க. தேங்காய் சாதம் அது இதுன்னு வச்சுருந்தாங்க. ஏன்னா வாசனை வேறு ஒரு பக்கம் மூக்கை தொலைச்சிட்டு இருந்துச்சு. ஒரு வழியாக வளையல் எல்லாத்தையுமே எடுத்து அரேஞ்ச் பண்ணி வச்சதுக்கப்புறம் அடுத்து என்னென்ன நடந்துச்சுன்னா அப்படியே ஒரு குட்டியாக ஒரு கிளிப்ஸாக பார்த்துருங்க. ஒரு வழியாக இதையெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் திருட்டுத்தனமாக எல்லோரும் பலாப்பழத்தை ஆட்டையை போட்டு சாப்பிட்றதுக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டானுங்க. பலாப்பழத்தையே காணுங்க, அங்கிட்டும் இங்கிட்டும் கையை விட்டு எடுத்து சாப்பிட்டுட்டு இருந்தானுங்க. நம்ம விடுவோமா, நாமளும் பார்த்திங்கன்னா 4 பழத்தை சுட்டுட்டு வந்துட்டு தனியாக உட்காந்து சாப்பிட்டுட்டு இருந்தோம். இதே கூத்தாதாங்க போயிட்டு இருந்துச்சு. இதுக்கடுத்து எங்கள் மீனாவுக்கு வளையலை மாட்டி விட்டுட்டு இருந்தாங்க. வளையல் உள்ளே போகலை, எப்படியோ கஷ்டப்பட்டு அதையும் உள்ளே மாட்டி விட்டாச்சு. இப்படி தான் இந்த நாள் பார்த்திங்கன்னா கொஞ்சம் சிறப்பாகவே போயிட்டு இருந்துச்சு. இதெல்லாம் மாட்டி முடித்ததுக்கப்புறம் அடுத்து எங்கள் பாப்பா எல்லாத்தையுமே பார்த்திங்கன்னா அம்மா வளையல் ஆல்ரெடி வாங்கிட்டு வந்திருந்தாங்க. அதை எடுத்து எல்லாத்தையுமே பார்த்திங்கன்னா மாட்டி விட்டுட்டு இருந்தாங்க. அதுவும் ஒரு பக்கம் போயிட்டு இருந்துச்சு. எடுக்க மாட்டேன்ட்டானா, கடுப்பாயிருச்சு. ஃபோன் எடுக்க மாட்டிக்கா, எனக்கு இதுதான் தண்டப்பை. தச்சா வளையல் சூப்பராக வர இருக்கே. ஐயோ ஏமா அந்த இதை எடுமா, நான் தரமாட்டா. சரி தச்சா தூங்கும், ஆட்டை போட்டுற வேண்டியதான். நன்றி. ஐஸ் கட்டி இதுக்கப்புறம் இலையெல்லாம் போட்டு பரிமாறுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஏன்னா சாப்பாடு முக்கியம் இல்லையா பிகில், அதனால் எல்லோரும் பார்த்திங்கன்னா ரெடியாக வந்து உட்காந்துருச்சுங்க. எங்கள் வீட்டு குட்டீஸை பார்த்திங்கன்னா சமாளித்து ஒரு இடத்துல உட்கார வச்சாச்சு. அதுக்கும் பார்த்திங்கன்னா ஒரு இடத்துல உட்காருதான்னு பாருங்களேன், உட்காரவே மாட்டானுங்க. அங்கிட்டு இங்கிட்டு ஒன்று இன்னொன்று வம்பளுக்கும் இதே மாதிரி தான் ஓடிட்டு இருந்துச்சு. எப்படியோ ஒரு இடத்துல உட்கார வச்சுட்டு இலையும் போட்டு அமைதியாக உட்கார வச்சாச்சு. இதுக்கடுத்து ஆளுக்கு ரவா லட்டுக்கு சண்டையை கேட்கணுங்க. ரவா லட்டு இவனுக்கு வேணாம் அவனுக்கு வேணாம், எனக்கு வேணும் அவனுக்கு வேணும்னு அது ஒரு சண்டையாக போச்சு.
இவங்கள சமாளிக்கக்குள்ளேயும் ஜீவனே போயிடுச்சுங்க. எப்படியோ எல்லாத்தையுமே வச்சு முடிச்சதுக்கப்புறம் என்ன தச்சாவா அவனுக்கு முன்னாடி இருக்க 2 பல்லு விழுந்துருச்சா? 2 ஒரே மாதிரி லட்டா உருட்டி விட்டு விளாண்டுக்கிட்டு இருக்காங்க. வச்சு அவன் எடுத்துக்கேண்டா. அந்த உருட்டி விடுறாங்க பாட்டுக்கு உருட்டி விடு. சிவகார்த்திகா மகளுக்கு தான்மா சிரிப்பு பொங்குது. ஏதாவது ஒன்று சிரிக்கான்னு பாரு. இருடா வச்சதுக்கப்புறம் அக்கா வீடியோ எடுத்துக்கிறேன். ஆமா வீடியோ எடுத்த உடனே ஸ்டார்ட் பண்ணிட்டு அடுத்து நொறுக்குறியாம் பாரு. புளியோதரெல்லாம் வெயிட் பண்ணாது. ஒரு நிமிஷம். அவன்டா திருட்டு திறமை தண்டிக்கிட்டு இருக்குது. சிவகார்த்தியா தான் நல்ல பிள்ளையா? அவதான் நல்ல கருத்துக்காரி. அடிச்சு நொறுக்குறியாம் பாருப்பா. சிவகார்த்தியா வாங்கி வச்சு சேஃப்டியா வச்சுக்கோ எல்லாத்தையும். சிக்கன் பிரியாணி காய்கறி பிரியாணி தெரியுமா? வரிசையா வைக்காம பாரு. தயிர் சாதம். யாருக்கு பிடிக்கும் தயிர் சாதம்? என்ன எவனுக்கு பிடிக்காதா? தரிசா தாண்டியாம்பர் தயிர் சாதம்னுவா. புளியோதரை காணாம போயிருச்சே ஒருத்தனுக்கு. கொஞ்சம் மட்டும் வைங்கக்கா, போதுங்கக்கா. வாய் அடிக்கிறவனுக்கெல்லாம் கொஞ்சம் தான் வைக்கணும். சட்டி எடுத்துக்கிட்டு போயிருவியா? இப்ப சும்மா வச்சுக்கோ, எடுத்து சும்மா உனக்கு சாப்பிடுது. எப்படி டேஸ்டா இருக்கா? தேங்காய் சாதம் யாரோ ஒரு ஆள் லபக்குன்னு முழுங்குறாங்களே. சிவகார்த்திகா தாண்டி அழகிய எப்படி டீசெண்டாக வீடியோ எடுக்கிறதுக்காக வெயிட் பண்ணுறேன்னு பார்த்தியா? இந்த மாதிரி பிள்ளை தான்டா நான் எதிர்பார்க்குறேன். அடுத்து தயிர் வெங்காயம். ஸ்பூன் அடியா? ஸ்பூனு. அவ்வளோதான். புளியோதரையை வச்சுட்டு வீடியோ போடணும். ஏய் சிவகார்த்திகா இன்னைக்கு ஒரு புட்டி தான் போடு. அவன் வீடியோ பார்த்தியா? சிக்கன் பீஸ் அங்கு கடிக்கிறத என்னையா அடி ஒரு கட்டு கட்டிக்கிட்டு இருந்தான். இப்படி தாங்க செம்ம ஃபன்னாக போய்கிட்டு இருந்துச்சு. நல்ல சாப்பாடுங்க உண்மையாகவே. தக்காளி சாதம், அதுக்கடுத்து புளியோதரை, தேங்காய் சாதம், லெமன் சாதம், முறுக்கு, அது இதுன்னு நிறைய ஐட்டம் வச்சுருந்தாங்க. ரைத்தா எல்லாம் ஒன்றுக்கு ஒன்று சளைச்சது இல்லைங்கிற மாதிரி அடித்து நொறுக்கிக்கிட்டு இருந்தோம் நாங்கள். ஏன்னா நம்ம சாப்பிட்ற விஷயத்தில் எப்பயுமே பார்த்திங்கன்னா கூச்சமே படுறது கிடையாது. அதனால் களத்தில் இறங்கி ஆக வேண்டிய வேலைகளை கரெக்டாக சிறப்பாக பண்ணிடுவோம். இவங்க எல்லாம் சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் அடுத்து நம்ம களத்தில் இறங்கி நம்மளும் முடிச்சு விட்றணும். ஃபஸ்ட்டு இவங்க எல்லாம் சாப்பிடட்டும். அது வரைக்கும் செம்ம ஃபன்னாக போய்கிட்டு இருந்துச்சு. ஒவ்வொரு ஆளையும் பார்த்திங்கன்னா வச்சு செஞ்சிகிட்டு இருந்தோம். அந்தளவுக்கு செம்ம காமெடியாக போய்கிட்டு இருந்துச்சு. ஏன்னா நம்ம குரூப்பாக இருக்கும்போது அது ஒரு மாதிரி நம்ம டாக்கே வேறு மாதிரி இருக்கும் பார்த்திங்களா? அந்த மாதிரி தான் போய்கிட்டு இருந்துச்சு. ஒவ்வொரு ஆளையும் வெறுப்பேற்றி நாங்களும் அப்படியே நல்லா ஃபன்னாக கொண்டு போயிட்டு இருந்தோம். அதுக்கடுத்து களத்தில் நாங்களும் இறங்கிட்டோம். நாங்களும் பார்த்திங்கன்னா சாப்பாடெல்லாம் வச்சுட்டு அப்படியே ஸ்டார்ட் பண்ண ஆரம்பித்தாச்சு. பசி வேறங்க, காலையிலே சாப்பிடலை. அதனால் செம்ம பசியாக இருந்துச்சு. ஏன்னா வெள்ளனே எங்கள் மம்மி பார்த்திங்கன்னா எழுப்பி விட்டாங்க. ஒரு 4 மணிக்கிட்டே எழுப்பி விட்டு புளியும் பாடாப்படுத்தி வண்டி பார்த்திங்கன்னா 7 மணிக்கு தான்.
பட் எங்களை வெள்ளனையே கிளப்பி விட்டு எப்படியோ அரேஞ்ச் பண்ணி கொண்டு வந்துட்டு அங்கிட்டு இங்கிட்டு இந்த வெயிலில் அலைஞ்சதே கிறக்கமாக இருந்துச்சு. சாப்பிட்ற எப்படா சாப்பாடு போடுவீங்க அப்படிங்கிற மாதிரி தாங்க இருந்துச்சு. உண்மையாகவே அந்தளவுக்கு ரொம்ப கிறக்கமாக இருந்துச்சு. ஒரு வழியாக சாப்பாடையும் போட்டதுக்கப்புறம் நாங்களும் களத்தில் இறங்கி சாப்பாடையும் முடிச்சாச்சு. எங்கள் டேடி தான் ஹாய் சொல்லிகிட்ருக்காரு. ஃபைனலாக அவ்வளோதான். வீடியோ பார்த்தீங்கன்னா எண்டுக்கு வரப்போகிறது. என்னென்ன ஸ்பெஷல்னு அப்படியே ஒரு ரவுண்டு பார்த்துக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. டாடா பாய்.